வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே. எல்லாம் வல்ல இறையர்களையும் குருவர்களையும் வணங்கி, எனது தாய் தந்தையர்களையும் உங்களுடைய தாய் தந்தையர்களையும் நமது முன்னோர்களையும் வணங்கி, வேதாத்திரி மகரிஷி அவர்களே சூக்குமமாக எழுந்து இந்த நிகழ்வுகளை நடத்தி தருவார்களாக. பஞ்சபூதங்களும் நவக்கோள்களும் நமக்கு நன்மையே செய்யுமாக. வாழ்க வளம். சுப்பிரமணியருக்கும் சிறப்பு வாழ்த்து. அவருக்கு மட்டும் சிறப்பு நன்றி. ஏன்னா அவர்களை போன்றவர்கள் மூலமாக தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். மதனையா சொன்னதுக்கு முக்கிய காரணங்களில் என்னுடைய வளர்ச்சியில் ஐயாவுடைய பங்கு இருக்கு. என்னை எங்கே பார்த்தாலும் நான் ஆரியன் பயிற்சியிலிருந்து என் மேலே தோல் மேலே கையை போட்டு தட்டி கொடுத்து என்னை வளர்த்தை விட்டவர் அவர். அதனால் அவருக்கு அவர் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது உண்மையாலுமே குருவுக்கு அவரும் எனக்கு ஒரு குரு மாதிரி தான். ஏதாவது குரு முன்னாடி நான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு மகரிஷி மூலமாக அவர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை பஞ்சபூதமும் நவகிரகமும் தனியாக பிரித்து கொடுத்தாங்க. ரெண்டையும் ஒரே ஆள் பேசணும்னு இருந்தால் தான் நான் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இவங்க பஞ்சபூதங்களே அவ்வளோ பேசிட்டாங்க, நவகிரகத்தையும் பேச சொல்லியிருந்தா நான் முடிச்சுட்டு என்ன வந்து பேசுன்னு எனக்கு தெரியாமல் போயிடும். நல்ல வேளை மதனையாவுக்கு நன்றி தான் சொல்லணும். தனியாக கட் பண்ணிட்டாரு. நீங்க இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பேச, நான் முடிக்கணும் வந்து என்ன பேசுறது அப்படின்னு. அதனால் பேருக்கு தகுந்த மாதிரி நல்லா படர்ந்துட்டாங்க மலர்கொடி இல்லைங்களா. அவங்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். போன செட்டுக்கு முன்ன செட்டில் வந்த செட்டில் அவங்க ஒரு ஸ்கையில், ஏன்னா ஸ்கை அன்பர்களாக இருக்கீங்க இங்கே இந்த வருஷம் நண்பர்கள் இருக்கீங்க. அவங்க போன செட்டுக்கு முந்தின செட்டு புரிஞ்சுதுங்களா. இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன். ஒரு வருஷத்தில் சிறந்த பேராசிரியருக்கு உண்டான இதுக்கு வந்துட்டாங்க. அதுக்குண்டான வாழ்த்துக்கள். நீங்களும் அடுத்த வருஷம் நீங்கள் வரலாம். சரி, இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்வுகள் நடப்பதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு சரிங்களா. ஏன்னா தொடர்ந்து நம்ம அறிவுத்திருக்கோயிலாகட்டும் தொடர்ந்து சொற்பொழிகள் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு சின்ன கதை மூலமா உங்களுக்கு நான் விளக்குறேன். ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், ஒரு மிகப்பெரிய பேராசிரியர், ஆன்மீகத்துல சிறந்து விளங்கக்கூடியவர். அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் பற்றி நிறைய பேசக்கூடிய ஒரு பேராசிரியர். ஒரு அவருக்குன்னே தனியாக அவர் எங்கே பேசினாலும் கூட்டம் நிறையா போவாங்க. அப்போ ஒரு நாள் பார்த்தா ஒரு கிராமத்தில் ஒரு மாட்டு தொழுவத்தில் ஒரு அம்மா மாட்டு தொழுவம் சாணி வலிச்சு போட்டுருப்பாங்களே, அங்கே அந்த வீட்டில் இருக்கிற 2-3 லேடிஸ் பேசிக்கிறாங்க. அவரோட பேச்சு வந்து அப்படி இருக்கும். டெய்லி பேசும்போதெல்லாம் அவர் இன்னைக்கு அப்படி பேசினார் இப்படி பேசினார்னு சொல்லுவாங்க. இவரும் அந்த அம்மா கேட்டே இருக்கு, அது யார் தான் அப்படி பேசுற, நாம் ஒரு நாளைக்கு கேட்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஊருக்கு வர்றாங்க, இது நம்ம ஊருக்கு பேசுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. சரி, இவங்க நாம போகலான்ட்டு இருந்தோம், அவங்களே இங்கே வராங்களேன்ட்டு என்ன பண்ணாங்க, நாளையிலேருந்து பேச போகிறாங்க. இன்றைக்கே போய் அவங்க போய் பார்ப்போம், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் மாட்டு தோட்டத்தில் இது மாதிரி வேலை செஞ்சுட்டேன். அவர் சொன்னார், அம்மா நான் பேசுறது உனக்கு புரியாது, ஏன்னா நான் உனக்கு தகுந்த மாதிரி என்னால் பேச முடியாது, தயவுசெய்து நீங்கள்லாம் வர வேண்டாம், நீ வேணா கேட்டதுக்கு அதோட அர்த்தத்தை கேட்டதுன்னா, ஏன்னா உனக்காக நான் வந்து அங்கே பேச முடியாது, எனக்காக வரவங்களுக்கு தான் நான் என்னால் பேச முடியும் அப்படின்னாங்களாம். இல்லைங்க பரவாயில்லைங்க நான் வர்றேங்க அப்படின்னா. இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேங்கிறியாம்மா, உங்க இஷ்டம்ட்டாங்க. மறுநாள் அவர் வந்து பேசுகிறாரு, அந்த முன்னாடி உட்காந்துருந்தாங்களாம். இவர் பேசி முடிச்சுட்டு கடைசி கிளம்பி கேட்டாராம், ஏம்மா ஏதாவது புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு. ஒன்றுமே புரியலைங்கம்மா அப்படின்னா. நான் தான் சொன்னேனே, நேற்று சொன்னேனே ஒன்றுமே புரியாதுன்னு சொன்னேனே அப்படின்னாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொன்ன, பரவாயில்லைங்க நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்னா. நாளைக்கு வருவியா அப்படின்னா, நாளைக்கு வருவேங்க அப்படின்னா. இதே மாதிரி நான் மறுநாள் கேட்குறாரு, அப்பவும் சொல்லுது புரியல. 3ஆவது நாள் சொல்றாரு, இன்னையோட லாஸ்ட்டு நான் பேசிட்டு போயிடுவேன், இன்னைக்காவது உனக்கு புரியுற மாதிரி பேச முயற்சி பண்ண, இன்னைக்கு புரியுதா, இன்னைக்கும் புரியலைங்க. அப்புறம் அந்த அண்ணா, நீ எங்கே வேலை செய்ய வாங்க போனா, நீ மாட்டுத்தோளத்தில் தான் வேலை செய்றீங்க. ஆமாண்ணா, அந்த கூடை எடுங்கண்ணா. அந்த கூடை எப்படி இருக்குங்க, ஓட்டையோடையா இருக்கும் இல்லையா, அது பரா கூடைன்னு என்னமோ சொல்லுவாங்க இல்லையா. அந்த கூடையை வச்சு சாணி அழிப்பிற அந்த கூடையை எடுத்துகிட்டு போய் அந்த அங்கே தொட்டி இருக்குல்ல, அதில் தண்ணி மோந்துட்டு வா அப்படின்னாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அதில் எப்படிங்க தண்ணி மோக்க முடியும், தண்ணி மோந்தா வருமா, நீங்கள் ஊரெல்லாம் போய் பேசுகிறீங்க, இன்னும் தண்ணி மோக்க சொல்கிறீங்களே அப்படின்னு. இதைத்தான் நானும் கூட சொன்னேன், நீ கேட்கவே மாட்டேனியே, இப்போ மட்டும் நீ என்னை திருப்பி கேள்வி கேட்குற அப்படின்னாரு. இருந்தாலும் பரவாயில்ல, போய் தண்ணி மோறு அப்படின்னாங்க. சரிட்டு போய் அந்த மாதிரி தண்ணி மோந்துச்சான், தண்ணி வரலீங்கன்னுச்சான். இன்னொரு தடவை மோறு அப்படின்னு. அது இல்லாமல் எத்தனை நாள் வந்துச்சு, 3 நாள் வந்துச்சு. அது மாதிரி 3 தடவை வந்து சொன்னேன், வரவே இல்லைங்களே அப்படின்னா. இதுதான் உனக்கு இப்படி சொன்னா தான் புரியுங்கிறதுக்காகத்தான் நான் நேரில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு. அதனால் உனக்கு எப்படினாலும் புரியாது அப்படின்னா. ஆனால் அந்த அம்மா ஒரு பதில் சொல்லியிருக்கு, அங்கே தான் பாயிண்ட்டே. அந்த அம்மா என்ன சொல்லிச்சான்,
3 தடவை தண்ணி மோந்தேன், தண்ணி வரல, ஆனா கூட சுத்தமாயிருச்சுங்க. என்ன ஆயிடுச்சு? கூட சுத்தமாயிருச்சு. டெய்லி வந்தாலும் சரி, தத்துவங்களை கேட்டாலும் சரி, புரியுதோ புரியலையோ தூய்மை அடைஞ்சது. புரிஞ்சு? அதுக்கு தான் சொல்லுறேன். நம்ம டெய்லி வந்துட்டு இருக்கிறோம், கேட்கலாம், மனசுல நிக்கலாம், நிக்காம போகலாம். நீங்க இருக்கிற எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அது தெய்வீகம் சார்ந்த நிகழ்ச்சியா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னொன்னுங்க தூய்மை அடையலாம். அதற்குத்தான் இந்த தொடர் சொற்பொழிகள் இதெல்லாம் நடக்கிறது. எதுக்குங்க? நம்ம எப்பவுமே அந்த தூய்மை நிலையில் இருக்கணும், நம்மளை தூய்மைப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா இங்கிருந்து போனா ஐயா சொன்னார், காலையில் 8 மணி வரைக்கும் இங்க இருப்பேன், 8 மணி வரைக்கும் வாழ் வளமுன்னு சொல்லிட்டு இருப்பேன். 8 மணிக்கு மேலே போய் என்ன சொல்லிட்டு இருக்க முடியும்? கம்பெனிக்கு போறேன், வேலைக்கு போறேன், அங்க ஆரம்பத்துக்கு போனது வேலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வேலை பிஸி ஆயிரும், கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. டேய் வாடா இங்க சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அந்த அளவுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு. இருந்தாலும் அந்த சூழ்நிலை வரும்போது அதை நான் ரீப்ரெஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த தொடர் நிகழ்வுகள் நடப்பது. இதுக்கு தான், நம்மளை தூய்மைப்படுத்துவதற்கு தான். சில பேர் வருவாங்க. எதுக்கு வருவாங்க சொல்லுங்க? எதுக்கு வருவாங்க தெரியுமா? ஏதோ பொழுது போகல, முத்துக்குமார் ஐயா ஏதோ பேசின அவருக்காக சில பேர் போவாங்க. அப்புறம் உணவு, போன வருஷம் உணவு கொடுத்தாங்க, இந்த தடவை ஏதோ சுண்டலாமாவே, இந்த தடவை ஏதோ சுண்டலாமாவே. இன்னைக்கு மழை வேற பெஞ்சிச்சு. இதே இந்த தலைப்புக்கு பதிலாக சனி பயிற்சி பற்றி போட்டு பாருங்க, அது சம்பந்தப்பட்டது தானே. சனி ராசி நேயர்களே, உங்களுடைய இல்லம் சிறக்க வாருங்கள் அருவி திருக்கோயிலுக்கு. அப்பா இங்க இடம் பத்தாது, போட்ட தலைப்பு மாற்றி போட்டிருக்கோம் இல்லையா? சில பேர் அது மாதிரிலாம் போட்டோ வருவாங்க. ஒருத்தர் ஆமா ஆமா ஒரு தடவை சனி பயிற்சிக்கு நிரம்பிருச்சு, அருவி திருக்கோயில் சனி பயிற்சி அப்படி நடந்துருச்சு. இப்படித்தான் ஒரு அம்மா ஒருத்தர் மகாபாரதத்துக்கு ஒருத்தர் சொற்பொழி ஆடிட்டு இருந்தாராம். என்னடா தலைப்பு விட்டு போட்டு எங்கேயோ பேசிட்டு இருக்கானே, வர்றேன். இன்னைக்கு உங்களுக்கு 7:30 தான், மணி இப்போ 7:30 ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு வேற ஆள் கிடைக்காது எனக்கு, அதனால தயவுசெய்து பொறுத்துங்க சரிங்களா? ஒரு அம்மா டெய்லி ஒருத்தர் மாமியாரை டெய்லி கூட்டிட்டு வராங்க, மருமக டெய்லி கூட்டிட்டு வராங்க மகாபாரத சொற்பொழி. பேசுறது ஆச்சரியம், கைத்தாங்களா குடிச்சிட்டு வந்து கூட்டிட்டு போறேன். இந்த அம்மா மருமகளை கூப்பிட்டாங்க, டெய்லி கூட்டிட்டு வரையாமா, மாமியார் மேல அவ்வளவு பாசமா இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்க, என் மாமியார் சொல்லிச்சு மகாபாரதம்னா உயிரே விட்டுருவேன் அப்படின்ச்சு. நானும் டெய்லி கூட்டிட்டு வர்றேன், இன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா மனவளக்கலையில அப்படி இல்லை, மாமியார் மருமகளுக்கும் அப்படிலாம் இல்லை. காரணம் மகரிஷியுடைய தத்துவம். நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? எத்தனை கிரகம்? 9 கிரகம். 10ஆவதா ஒரு கிரகம் இருக்குது, யாருன்னு தெரியுமா? யாருங்க? கணவன் எல்லாம் மனைவி சொல்றது, நான் சொல்லல, நீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குதுங்க. 10ஆவது கிரகம் யாருங்க? நாம தான். யாருங்க? நாம தான். ஏன்னா வீட்டுல திட்டுவாங்க, கேராங்க பிடிச்சவனே என்ன சொல்றாங்க, சொன்னாங்களா இல்லையா? கேராங்க பிடிச்சவன சனியனே என்ன சொன்னாங்க, சனியனே. அப்பனா யாரு? நாம கிரகம் தானே. உண்மையா இல்லையா? எத்தனை எல்லாம் சொல்லி திட்டாங்க. என்னைக்காவது புதனே செவ்வாயே திட்டினாங்களா? ஒருத்தர் திட்டலையே. எப்ப திட்டினாலும் என்ன சொல்றாங்க, சனின்னு திட்டி சனி கிரகத்தை ஒதுக்கியே வச்சுட்டாங்க. இருக்கிறே நல்லது செய்து அதுதான் நவகிரகங்கள்ல. மகரிஷி சொல்றாரு, இன்ப ஊற்றா எனும் போது மனசுல அதை சொல்லும் போதே நவக்கோள்கள் நாட்டியம் ஆடுதுங்கிறார், நடனம் ஆடுதுங்கிறார். நட்சத்திரங்கள் நவக்கோள்கள் நாட்டியம் நடனம் ஆடுதுங்கிறார். நம்மளுக்கு தாண்டவம் ஆடுதுங்க, அவருக்கு நாட்டியம் ஆடுது. நம்மளை கேட்டான்னு சொல்றோம், பக்கத்தாலேயே வச்சிருக்கிறேங்க, டெய்லி அது மூஞ்சில தாங்க முழிக்கிறேன். பேச்சு கூட சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா நடந்துடும், சொன்னா நடந்துடும். இதுக்கு காரணம் என்ன? அந்த அலை தத்துவம் தான், வேற ஒண்ணும் இல்லை. எதெல்லாம் சொல்லி வச்சாங்களோ அதெல்லாம் பதிஞ்சு போச்சு. நவகிரகங்களை பத்தி என்ன பண்ணி வச்சுட்டாங்க, பதிவு வச்சுட்டாங்க. ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ், இந்த எல்லா கோள்களையும் விட்டுருவாங்க. மெயினாக சனியை பிடிச்சிக்குவாங்க. இன்னொன்று குரு பயிற்சி, ஆஹா இனிமேல் குரு, சுக்கிர திசை, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தரை மட்டும் திட்டிகிட்டே இருக்கிறது. யாருங்க? திட்டிகிட்டே இருந்தா ஒருத்தரை நீங்க திட்டிகிட்டே இருக்கிறீங்க, அவங்க கூட ஃப்ரெண்டா இருப்பானா? சொல்லுங்க நீங்களே. நான் எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கான்ப்பா, அவங்ககிட்ட எதுக்கு நான் போய் வச்சுக்கிட்டு இரு, அவனை நான் வச்சுக்கிறேன், எனக்கு நேரம் வரும். சொல்றோமா இல்லையா? அருகுண சிரம்பத்தில் என்ன சொல்றாங்க, வஞ்சம் சொல்றாங்க இல்லையா? மனசை வச்சுக்கிட்டு அப்போ வச்சுட்டே இருந்து நல்ல சிறப்பான சில சம்பவங்கள்லாம் நடைபெறும், சிறப்பான செய்கைகள் நடைபெறும். இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை.
இல்லைன்னா எப்பவும் இல்லை. அந்த மாதிரி என்ன சிறப்பான செய்கைகள் நடந்துடும். வேற ஏதோ பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, இதுக்கு சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அப்போ சில கிரகங்கள் நாம் என்ன பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா நவகோள்கள் அப்படிங்கிற நவ கிரகம் என்பது எல்லாத்துக்கும் நல்லதுதான் செய்யும். நம்மளுக்கு கர்ம வினை இருக்கு, ஒண்ணு அனுபவிச்சு தீர்த்துக்கணும். என்ன பண்ணணுங்க? ஒண்ணு அனுபவிச்சு கழிச்சுக்கணும். இல்லையா பிறருக்கு உதவி செய்து ஈகை செய்து போக்கிக்கணும். இல்லைன்னா அதை விட ஈஸியான ஆப்ஷன் மனவளக்கலை தான். அனுபவிச்சு தீர்த்துக்க முடியுமா? சொல்லுங்க, அனுபவிக்க முடியுமா? என்ன ஏதுன்னே நம்மளுக்கு தெரியாது. நான் என்ன செஞ்சேன், எங்க பாட்டை என்ன செஞ்சாரு, எங்க பாட்டி என்னன்னு எனக்கு தெரியாது. என்னால கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுக்க முடியும். ஆனா செய்யறது நிறைய செய்யலாம். டெய்லி என்ன பண்ணலாம், செய்யலாம். இப்போ சமையல்காரனை கூப்பிட்டு ஒரு பேச வச்சா என்ன சொல்லுவான், கொஞ்சம் தூக்கலா இருக்குதுங்க, கொஞ்சம் தூக்கலா இருக்குதுங்க. பில்டிங்காரனை கூப்பிட்டு பேச வச்சா என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போதும். இப்ப நான் உடற்பயிற்சி ஆசிரியர், என்னை பேச சொன்னீங்கன்னா, நவகிரகத்தை பத்தி பேச சொன்னீங்கன்னா நான் உடற்பயிற்சி பத்தி தான் பேசுவேன். அப்ப நவகிரகத்தை பத்தி பேச மாட்டேன்னா பேசுவேன். அதெல்லாம் எதோட தொடர்பு இருக்குன்னு சொல்லுவேன். குடும்பம் ஒரு கோயில்னு சொன்னாங்க ஒரு காலத்துல. என்ன சொன்னாங்க? குடும்பம் ஒரு கோயில். அதானே ஒரு காலத்துலயும் சொன்னாங்க, இப்பவும் அப்படித்தானே இருக்கு. இப்பவும் அப்படித்தான் இருக்குது. குடும்பம் ஒரு நவகிரக கோயிலா இருக்குது. இப்போ எப்படி இருக்குது? எப்படி? இப்படி ஒரு போனு அந்த பக்கம் திரும்பி, இங்க ஒரு ஆள் போனு இப்படி திரும்பி பார்த்துக்கிட்டு. இப்ப குடும்பம் என்ன போச்சுங்க, நவகிரகங்களா என்ன போச்சு, எல்லாம் சொன்னதெல்லாம் நடந்து போச்சு. கிரகம் பிடிச்சுனே சொல்லி சொல்லி வீட்லயே கரகமாடுதாங்க. கரகமாடிட்டு இருக்குதாங்க. உண்மையா இல்லையா? இப்ப வீட்லயே என்ன ஆகி போச்சுங்க, குடும்பம் ஒரு நவகிரக கோயில் ஆகி போச்சு. அது எல்லாமே நன்மை தரக்கூடிய விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்குது. நிறைய நெகட்டிவ். சில ஆசிரியர் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க, சில ஆசிரியர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க, சில போலீஸ்கார் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பான். அது மாதிரிதான் சில கோள்கள், வேற வழி இல்லை. ஏன்னா இது படைக்கப்பட்டது எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் படைக்கப்பட்டது எல்லாமே மனிதனுக்காக, எல்லா உயிர்களுக்குமாகத்தான். இந்த படைக்கப்பட்ட இந்த நவ கிரகங்களாகட்டும், பஞ்சபூதங்களாகட்டும், எல்லாம் 27 ராசிகளாகட்டும், 27 நட்சத்திரங்களாகட்டும், 12 ராசிகளாகட்டும், இது அனைத்தும் படைக்கப்பட்டது யாருக்காகனா மனிதனுக்காக மட்டுமில்லை, எல்லா உயிர்களுக்கும். ஏன்னா அதுல இருந்து வரக்கூடியது எல்லாமே நன்மை தான். நாம செய்யக்கூடிய வினைகள் மூலமா தான் என்ன பண்ணிக்கிறோம், அதுக்கு ஒரு கோள்கள் பயன்படுத்தி அதை தக்க சமயத்துல உங்களை தூய்மைப்படுத்துறதுக்காக சில நேரங்கள் என்ன பண்ணுங்க, துன்பம். அதுதான் பொருந்தும் உணர்வு, பொருந்தா உணர்வு. பொருந்தாத உணர்வு துன்பம், பொருந்துனா என்னங்க, இன்பம். ராமாயணத்திலேயே ராவணனை சொல்லுவாங்க இல்லையா, எல்லா ராசிகளையும் பிடிச்சி வச்சுக்குவாரு. அவர் எல்லா கிரகங்களையும் பிடிச்சி வச்சு ஆளுமை பண்ணார். அவரவே என்ன பண்ணிட்டு போடுச்சுங்க, அந்த கதை தெரியும் எல்லாத்துக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ராமன் ஒண்ணு பண்ணார், அது யாருக்குமே தெரியாது. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அவரை முதல்ல இந்த நவ கிரகங்களே பிடிச்சி வச்சுக்கிட்டாருன்னா எப்படிங்க, மனதளவுல பிடிச்சுக்கிட்டாரு. ராமேஸ்வரத்துல உங்களுக்கு ஒரு கோயில் இருக்கு, நவகிரக கோயில் தெரியுமா உங்களுக்கு? கடலுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு. அந்த ராமேஸ்வரத்துல அலையே இருக்காது, அதிக அலை இருக்காது. நீங்க நார்மலா எவ்வளவு தூரம் வேணாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள போகலாம். ராமர் போறதுக்கு முன்னாடி அங்க போய் அந்த நவகிரகத்தை வணங்கிட்டு தான் அங்கேயே போயிருக்காரு. எங்க போயிருக்காருங்க, ராவண சந்திச்சிருக்க. இப்ப பாருங்க, அவர் என்னதான் தவ வலிமையால பண்ணியிருந்தாலும் கூட மதனையை அடிக்கிறத சொல்லுவார், தற்சோதனை இல்லாத தவம். அவர் தவத்துல இருக்கலாம், ஆனா என்ன பண்ணாமட்டாரு ராவணன், தற்சோதனை பண்ணாமட்டார். அதுதான் மகரிஷி நம்மளுக்கு தற்சோதனை கொடுத்துருக்காங்க. இப்ப ராமரே அங்க என்ன பண்ணியிருக்காரு, அந்த நவ கிரகங்களை வணங்கிட்டு தான் போயிருக்காரு. அதுக்குத்தான் தண்ணி, ராமன் போய் வணங்கணுங்கிறதுக்காகவே தண்ணி அங்க அலை இல்லாம இருந்திருக்கு அப்படின்னு அந்த இதிகாசத்துல இருக்கு. இதிகாசத்துல ஏன் அப்படி சொன்னாங்க, நாமும் அப்படி வணங்கினா ராமனுக்கு மட்டும்தான் செய்யுமா சொல்லுங்க? ராமனுக்கு மட்டும்தான் நவகிரக வேலை செய்யுமா, இல்ல ராவனுக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா? நமக்கும் வேலை செய்யும். இதிகாசத்தின் மூலமா எதுக்கு சொன்னாங்க, உனக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னாங்க. அப்போ நவ கிரகங்களையும் அங்கேயே என்ன பண்ணிட்டார் ராமன், அங்கேயே ஆளுமைப்படுத்திட்டார், வேண்டிக்கிட்டார், பிரார்த்தனை பண்ணிட்டார். அதனாலதான் அவருடைய அப்படி ராவணனையே ஜெயிக்கக்கூடிய வல்லமை, என்னதான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் கூட அதை எளிமையாக பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதனால நவ கிரகங்கள்னாலே நன்மை தான் செய்யும். நிறைய அம்மா சொன்னாங்களே, அஞ்சஞ்சா நிறைய சொன்னாங்களே, அது மாதிரி மகரிஷியே பாருங்க நம்மளுக்கு பயிற்சி எப்படி கொடுத்துருக்காரு தெரியுங்களா? 9 கட்ட பயிற்சி இல்லையா? எத்தனை பயிற்சி இருக்குதுங்க உடற்பயிற்சியில? 9 கட்ட பயிற்சி.
9 கட்ட தவம், 9 மைய தவம் இல்லையா? சூரியனுக்கு நமக்கு எல்லாம் எவ்வளவு தூரங்க? 9 கோடி. சூரியன்லேருந்து வெளிச்சம் வருது பூமிக்கு வர்றக்கு 9 நிமிஷம் ஆகுது. பாருங்க, எல்லாமே அப்படித்தான் பண்றாங்க. நவ பாசனங்கள் நவ இது. அவளை ஏங்க 108 முறை சொல்ல முடியல, 9 முறையாவது சொல்லு. 108 முறை சொல்லி என்ன சொல்றாங்க? நாளைக்கு வேற சர்வதேச கனாகர்ஷன் சங்கல்பம். எத்தனை பேர் வரலான்னு இருக்கீங்க? வந்தீங்கன்னா எல்லா கோள்களும் உங்களுக்கு துணை புரியும். எல்லா கோள்களும் துணை புரியும். ஏன்னா அந்த உச்சரிப்பு எல்லா கோள்களோடு தொடர்புடையது. நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த நவகிரகத்தோட அந்த காந்த அலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும். நாளைக்கு எல்லாரும் வந்துடும். சரி, அப்போ மகரிஷியுமே என்ன பண்ணியிருக்காங்க? அந்த 9 நிறைய சொல்லலாம் அதை பத்தி. அப்ப எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? கோள்கள் அடிப்படையில் வச்சுதான் பண்ணியிருக்காங்க. நவ தானியங்கள் இது எல்லாமே என்ன? உணவுலயே பாருங்க, ஒவ்வொரு உணவு பொருளும் ஒவ்வொரு கிரகங்களோடு தொடர்புடையது. எங்க வீட்டுல செவ்வாய்க்கிழமை சாம்பார் வைப்பாங்க. எங்க வீட்டுல செவ்வாய்க்கிழமை சாம்பார், ஏதோ ஒரு முள்ளங்கி சாம்பார், இல்லை மேரக்காய் சாம்பார், ஏதோ ஒரு வகையில் சாம்பார். எனக்கு ரொம்ப நாள் தெரியல என்னடா செவ்வாய்க்கிழமை, எனக்கும் தெரியாதுங்க. எங்க அம்மா வச்சது, அவங்க அம்மா வச்சுதான். அப்பதான் தெரிஞ்சது செவ்வாய் கிரகத்துக்கு துவரம் பருப்பு பிடிக்குமா. செவ்வாய் கிரகத்துக்கு துவரம் பருப்பு. வியாழக்கிழமை உங்களுக்கு நான் கேட்காமே சொல்லிடுவேன், என்னது? சுண்டல். சொல்றோமா இல்லையா? அது குரு பகவானுக்கு தானியங்கள சுண்டல் பிடிக்கும். சூரியனுக்கு கோதுமை. புரியுதுங்களா? சூரியனுக்கு கோதுமை. இப்படி உணவிலேயே என்ன பண்ணியிருக்காங்க? எந்தெந்த கிரகங்களுக்கு இதெல்லாம் தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் மீண்டும் அங்கேயே வர்றேன். உடற்பயிற்சி ஆசிரியர் உடற்பயிற்சி மாதிரி தான் பேசுவேன். இப்போ நவ கிரகங்கள் நம்மளோட தொடர்பு இருக்குதா? இருக்கா இல்லையா? இப்போ திருவிளையாடல் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? முருகன் என்ன பண்ணுவார்? ஞானப்பழம் வாங்குறதுக்கு உலகத்தையே போய் சுத்திட்டு வந்து ஞானப்பழத்தை. விநாயகர் என்ன பண்ணுவார்? அம்மா அப்பாவே உலகம் சொல்லி வாங்கிடுவான். இப்போ நம்ம உலகம் மூலம் சுத்தலாமா, நீ இருக்கிற இடத்துல பண்ணிக்கலாமா? சொல்லுங்க. நாம் சில பேர் இருக்கிறாங்க, ஊரா ஓடி ஜோசிகாரனா ஜாதகத்தை தூக்கிட்டு போறோமா, ரேஷன் கார்டை தூக்கிட்டு போறோமா, ஆதார் கார்டை தூக்கி போறோமே தெரியாம அங்க போய் இங்க போய் ஓடுறான். அப்புறம் சில கோயில்கள், அம்மா சொன்ன மாதிரி சில கோயில்களை ஓடுறது. திருப்பதி போனா அங்க போனா சந்திர பகவானுடைய ஆற்றல் இருக்குது, ஓடு திருப்பதிக்கு ஓடு. செவ்வாய், இங்க முருகனை ஓடு. முருகன் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணக்கூடியவர். அங்க சந்திரன் அங்க வேலை செய்யுது திருப்பதி. டெய்லியும் போயிட்டு இருக்க முடியுமா? யோசிங்க. இப்ப சூரியன் எதனோடு தொடர்புடையது? உடம்புல எலும்போட தொடர். இப்போ அந்த போன் இருக்கு, இதுல வந்து நல்லா ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டேன், டவர் இருக்கு, நெட்வொர்க் இருக்கு, நல்லா வேலை செய்யுமா? வேலை செய்யாதான். நாம போய் நெட்டை சர்வ் பண்ண முடியுமா? போய் 3G 4G என்னமோ ஜி எல்லாம் சொல்றாங்க. எந்த ஜி வந்தாலும் ஒரு ஜியும் சரியாக மாட்டேங்குது. நம்மளுக்கு 400C இந்த உடம்பு என்னங்க, 400C. இப்போ இன்னொன்று, இப்போ என்னது? COVID-19. நம்மகிட்ட ஒரு 9 இருக்கு, D9 ஒன்று இருக்கு, தெரியுமா? பொருத்தம் பார்க்கல சொல்லுவாங்க D9, தெரியுமா உங்களுக்கு? அதுல என்ன கல்யாணமே பண்ண முடியாது. அது இந்த நவகிரகங்கள் வச்சுதான் சொல்லுவாங்க. நவாம்சம்னு சொல்லி ஒரு பொருத்தம் பார்ப்பாங்க. என்னதுங்க? அதுக்கு பேரு D9. சரி, இப்போ இந்த போன்ல எல்லாமே இருந்தா ரிசீவ் ஆகுது. அப்ப நான் அங்க போய் சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை. இப்ப எலும்போட தொடர்புடையது சூரியன் இல்லையா? நல்லா கை பயிற்சி கால் பயிற்சி பண்ணி மகராசனம் பண்ணி நான் எலும்பு நல்லா வச்சிருக்கேன். சூரியன்லேருந்து கதிர் வருமா வராது? சொல்லுங்க. வரும். அப்ப நான் சூரியன் எனக்கு என்ன பண்ணுவாரு? ஏன்னா அவருடைய புள்ளதானே நான். இந்த எலும்பு நான் ஊரார் புள்ளை ஊட்டி வளர்த்தா தன் புள்ள தானே வளருங்க. அப்ப நான் நல்லா உடற்பயிற்சி செய்யறேன். எத்தனை பேர் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாருமே தெரிஞ்ச முகமா இருக்கு, புதுசாக வந்திருக்கீங்க. சரி, 1ஆம் தேதி பயிற்சி ஆரம்பிக்குது. அதுக்காகத்தான் சொல்றேன், இந்த பயிற்சிகளை எவ்வளவு விஷயம் நவகிரகங்களோடு எப்படியெல்லாம் தொடர்புடையன்னு சொல்றேன். அப்ப எலும்போட தொடர்பு. நான் எலும்பை நல்லா வச்சுக்கிட்டேன், சூரியன் எண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நல்லா ரிசீவ் பண்ணும், கால்சியம் சத்து கூடும், எலும்பு பிரச்சனையே வராது. சனி எதனோட தொடர்புடையது? நரம்போடு தொடர்புடையது. வஜ்ராசனம் போட்டா 72,000 நாடி நரம்பு வேலை செய்யுது. சனி கிரகம் ஹெல்ப் பண்ணுமா? பண்ணாது. இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒவ்வொரு உறுப்பு, தோல் நல்லா மகராசன் படுத்து உருண்டைனாலே அது தோலோடு தொடர்புடையதான் உங்களுக்கு. புதன் கிரகம் அற்புதமாக வேலை செய்யும். என்னன்னா எல்லா கிரகங்களுக்குள்ள கேப், அந்த வரக்கூடிய கேப் என்னன்னா, அந்த சனிக்கு குறுக்கு மட்டும் வருஷம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. மற்றதெல்லாம் எப்படி இருக்குங்க, எப்ப பார்த்தாலும் தெரிஞ்ச முகமாவே இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எனக்காவது ஒரு நாள் வர அந்த புயல் மாதிரி
என்னைக்காவது ஒரு நாள் மழை வரும்போது எல்லா பக்கம் கொஞ்சம் மழை பெய்யும் போது எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு புயல் ஒரு 4-5 தூக்கிட்டு போகுது பாருங்க. ஆனால் நல்லா மழை பெய்கிற இடம்னு நம்ம மறந்துடும். சனி கிரகம் அப்படி வருதுன்னா ஒருத்தர் 2 பேருக்கு இந்த கர்ம வினையை போக்குது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் எப்படி உங்கள் கர்ம வினையை போக்க முடியும்? அப்போ நீங்கள் சனியோட தொடர்புடைய இந்த நரம்பை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா, உடற்பயிற்சி வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ சனியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், அவர் மகரிஷி சொல்றாருல்ல, ஒவ்வொரு முறையும் நன்மையே செய்யுமாக. அப்போ தவத்தை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு மகரிஷி? உடற்பயிற்சி முதல்ல வச்சுக்கிட்டார். இந்த உடற்பயிற்சியிலே நம்ம நவகிரக பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் என்ன பண்ணிட்டாங்க? நினைச்சிட்டாங்க. அப்ப இந்த உடற்பயிற்சியிலே நீங்க எல்லாம் செய்யவே ஒவ்வொருடைய உறுப்புகளும் வேலை செய்ய ஆரம்பிச்சு. ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம். ரத்தம் சந்திர பகவானுடைய தொடருது, அதோட இதுதான். அப்போ நீங்க எல்லா ஓட்டத்தையும் சரி பண்றீங்க. காற்று, அம்மா சொன்ன மாதிரி பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தில் வந்து இந்த உடம்பை எல்லாம் சரி செய்ய எல்லாமே சரியாகி விடும். இப்போ இதுக்காக போய் நீங்கள் மெனக்கிட வேண்டியதெல்லாம் இல்லை, எங்கெங்கெல்லாம் ஓட வேண்டியதெல்லாம் இல்லை. இருக்கிற இடத்துல ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 1 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணால் போதும். அதனால தான் மனவளக்கலை அன்பர்களுக்கு நான் தலைப்பு போட்டதுமே எனக்கு அந்த தலைப்பு சம்மந்தமே இல்லை உண்மையாலுமே. ஏன்னா நான் நிறைய இந்த ஜாதகம் பார்க்க மாட்டேன், ஜோசியம் பார்க்க மாட்டேன். ஜாதகம் பார்க்காம கல்யாணம் முக்கியம்னு முடிவு எடுத்துட்டு என் ஒய்ஃபுக்கு எனக்கு சொல்லிட்டேன், ஜாதகம் பார்க்கக்கூடாது, பொண்ணு கொடுக்குறதா கொடுங்க, எப்படி பொண்ணு கொடுக்குறதா கொடுங்க, சரிங்க நான் பூவாது கேட்டுக்கிட்டுமா, எப்படி இந்த கோயில் போய் பூ போட்டு கேட்பாங்கல்ல, பூவாது நீ அது உங்க புரியும், ஆனால் ஜாதகம் பார்க்கக்கூடாது. நான் சொன்னேன் எனக்கு ஜாதகத்துல எல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு. ஆனால் பாருங்க கடைசியில் நம்மளையே கொண்டு வந்து இறைநிலைன்னு பண்ணி வச்சிருச்சுங்க. மவனே வா, ஏன்னா எனக்கு கடகராசி எங்கள் வீட்டுக்காரமா சொல்லிச்சுங்க, உங்களுக்கு கடகராசிங்க இந்த வருஷம் ஏதோ சனி பயிற்சி ஆமாங்க, இதை கண்டக சனிங்கிறாங்கண்ணா, நீ வாய் பேசாமல் இருந்தாலும் எனக்கு போதும். இதை சொல்லி என்ன சொல்லாதீங்க, இதை சொல்லி என்ன பண்ணாத. இன்னைக்கு சளி பிடிச்சதை விட சனி பிடிச்சதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் அந்த போன வாரத்தில் பார்த்தா எல்லாம் சனி பயிற்சி உள்ள உடம்புக்குள்ள இருக்கிற சளியை கண்டுக்க மாட்டேங்கிறா. இன்னைக்கு சனி பயிற்சிக்கு உளுந்தெளிச்சு போடுது, கோயிலுக்கெல்லாம் போறாங்க, ஒடியாடுறாங்க இல்லைங்களா? இது எல்லாமே உடம்ப நல்லா வச்சுக்கிட்டா எதுவுமே நம்மளுக்கு சளியும் பிடிக்காது, சனியும் பிடிக்காது. புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு டாக்டர் கிட்ட போய் கேட்கறான் சனி பிடிச்சதுக்கு என்ன பண்றே, நான் சளி பிடிச்சதுக்கு தாண்டா பார்ப்பேன், சனி பிடிச்சதுக்கெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு குழம்பி போயிட்டாங்க மக்கள். ஏன்னா அதை பத்தி நெகட்டிவான தாட்ஸ் உருவாகி. நீங்க சரியான உடற்பயிற்சியை நீங்க முறையாக செஞ்சா எல்லா கோள்களும் உங்களுக்கு துணை கொடுக்கும். ஏன்னா இங்க சரி பண்ணா அங்க சரியாயிருங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏன் அப்புறம் திருவிளையாடல அதே உண்மை ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? சிவனை இப்ப இந்த சூரிய குடும்பம் தான் சொல்றாங்க, இது குடும்பம் தான் சொல்றாங்க, சூரிய குடும்பம். இந்த குடும்பத்துக்கு மேல இன்னொரு குடும்பம், நிறைய குடும்பங்கள் இருக்கு. 27 சொன்னாங்க இல்லைங்களா நட்சத்திரங்கள், 12 ராசிகள். இதெல்லாம் எங்க இருக்குன்னா இதுக்கு மேல இருக்கு. 2.25 நட்சத்திரம் சேர்ந்ததுதான் ஒரு ராசி. அந்த 27 நட்சத்திரத்திலிருந்து அதுக்கப்புறம் அந்த ராசிகளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நவகிரகங்கள்லாம் வருது. ஆனா நம்ம நவகிரகத்தை விட்டுருவான், இந்த ராசியே பிடிச்சிக்குவான். டெய்லி காலையில் டிவி போட்டுருவான். கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்திலே நீங்கள் யாரையும் பார்க்க கூடாது, எப்படி நடக்கக்கூடாது, தூங்கக்கூடாது, இதை சாப்பிடு அதை சாப்பிடு, கிடைக்காத ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் வேண்டியது இல்லை. அப்ப இருக்கிற இடத்திலேயே நம்ம இந்த பயிற்சி கொடுத்துருக்குறாங்க மகரிஷி, அது தெளிவா செஞ்சுட்டு போனா போதும். அதுக்கு தான் இந்த ராசிகளுடைய நேரடியாக வரக்கூடிய அலைகள் அது ஒத்த அலைகளா இருக்கணும்னா நாம இங்க தயாரா இருக்கணும். நான் சரியில்லாம இருந்துட்டு நான் என்ன சொல்றேன், அதை குறை சொல்லிட்டு இருக்கேன். நிலம் நல்லா இருந்தா தானுங்க உழுக முடியும், விளைச்சல் நல்லா வரும். நிலம் சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும்? என்ன மழை பெஞ்சு என்ன பிரயோஜனம்? நிலம் பண்படுத்தப்பட வேண்டுமா இல்லையா? மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, நிலம் சரியில்லைன்னா இப்போ மழை மேல குத்தம் இல்லையே. அப்போ நான் என் உடலையும் என் மனதையும் சரி வர வச்சுக்கலைன்னா எந்த புதனும் சேர்ந்து கெடுதல் பண்ணும், செவ்வாயும் சேர்ந்து பண்ணும். அப்புறம் உண்மையில திட்ட ஆரம்பிச்சுறாங்க, செவ்வாய் பிடிச்சவனே புதன் பிடிச்சவனே. சித்தனா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சனி பிடிச்சவனே திட்டிட்டு இருந்ததெல்லாம் போய் இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க, மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நாம் என்ன பண்ணணும், நாம சரி பண்ணணும். இப்ப 2 விஷயம் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இதுதான் உங்களுக்கு. நான் ஒரு பழைய படத்தை பார்த்தேன், ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட் படம். ஒரு ரொம்ப வயசானவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த அம்மா கிட்ட. இந்த நிறைய கேள்வி கேட்டாங்க, எனக்கு அது மனசுல 2 தான் நின்று. ஏன்னா இப்ப நான் பேசுறதே எல்லாமே மனசுல நிக்குமானா நிக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தான் நிற்கும். மைண்ட் அப்ரேஷன் சொல்லுவாங்க. அப்ப அதுல எனக்கு 2 நின்றுச்சு, அது தேவை, அது உங்களுக்கும் தேவைப்படும். கேட்கிறார், இந்த உலகத்தை காப்பது எது? இந்த உலகத்தை
காட்பது எதுங்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது அன்பு அப்படின்னு. எப்படிங்க? அன்பு. சரி, இந்த உலகத்தை அழிப்பது எது? எண்ணம். உண்மையா இல்லைங்களா? இந்த உலகத்தை காப்பது அன்பு, இந்த உலகத்தை அழிப்பது எண்ணம். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த நவகிரகத்தை பத்தி எல்லாம் என்ன பண்ணுது? எண்ணத்தின் மூலமா இப்ப நடக்கக்கூடிய நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுக்கு காரணமும் எண்ணம். ஏன்னா 2000 ஏதோ உலகம் அழிஞ்சிருமாமாவே, 2020 அழியுமாமா, இதன்னு இன்னும் அழியவே மாட்டேங்குது. இப்படியெல்லாம் கிளப்பி விட்டாங்களா இல்லையா? இப்ப ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு உயிர் பலி நடந்துட்டு தான் இருக்குது. காரணம் மகரிஷி, இதுக்கு காரணமே பழைய சமுதாயம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்ப இந்த எண்ணம் தான் என்ன பண்ணுதுங்க? பேசிக்கே அதுதான். அப்ப அன்பு. நீங்க உங்களுக்கு என்ன ராசியாக இருந்தாலும் சரி, என்ன கிரகங்களா இருந்தாலும் சரி, உங்களை சரி பண்ணணும்னா இந்த அன்புது ரொம்ப முக்கியம். மகரிஷியோட தவத்துல இறுதியா ஒன்று சொல்லுவார், எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காமலும் துன்பப்படும் உயிர்களுக்கு முடிந்த உதவிகளும் செய்யணும்னு சொல்லுவார். அறிவே ஆட்சி செய்கிறதுன்னு அது விளக்கம் தவத்தை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றதுன்னா நிறைய பேருக்கு அது தெரியல. இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவகாருண்யம். எப்படிங்க? ஜீவகான் வள்ளலார் அதைத்தான் சொல்றாங்க. ஜீவகாருண்யம். நீங்க நவக்கோள்கள் உங்களோட துணை இருக்கணும்னா எது முக்கியங்க? ஜீவகாருண்யம். பிறர் மீது அன்பு செலுத்துதல், பிறருக்கு கொடுத்தது. அதுதான் பாரதியார் ஒரு பாட்டு வச்சார், பாப்பாக்களை பாட்டு வச்சார். ஓடி விளையாடு பாப்பால கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூடு விளையாடு பாப்பா, அண்டி பிழைக்கும் மாடு, அதை ஆதரிக்க வேண்டும் பாப்பா. இந்த மனுஷன் ரெண்டையுமே போட்டு எரிஞ்சிட்டான். கோழியும் போட்டான், ஆட்டையும் போட்டான். ஆட்டை போட்டானே இல்லையா? ஆட்டையும் போட்டான். இப்ப வேலை செய்யுமா? ஜீவகாருண்யம் தான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிற போது பாரதியார் தெள்ள தெளிவா சொல்லிருக்கு. அதுக்கு இடையில இன்னொரு வரி வரும், எத்தி திருடும் அந்த காகம், அதை அன்பு செலுத்த வேண்டும் சொல்லுவாங்க. இந்த காகத்தை இப்ப மனுஷன் சனி பகவான் அது சொல்ல, எச்சி கையிலும் கூட காக்காய் வரட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? கரெக்டா சொல்லுவார் ஜோசியர் கூப்பிட்டு, உங்களுக்கு சனி பிடிச்சிருக்கு, நீங்க காக்காய்க்கு சோறு வைங்க. அன்னைக்கு போய் காக்கான்னு மொட்டை மாடியில் உட்காந்துட்டு காக்கான்னு கூப்பிடு. டெய்லி காக்காய்க்கு சோறு வச்சா சனி பிடிக்குமா நம்மளுக்கு? ஏன் இது மாதிரி எல்லாம் சொன்னாங்க? பிற உயிருக்கு நீங்க ஏதாவது செஞ்சா உங்களுக்கு எதுவும் வராதுங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி வச்சாங்க. நம்ம தேவைப்படும் போது மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? அமாவாசை அன்னைக்கு போய் அகத்திக்கீரையை வாங்கி கொண்டு போய் மாட்டுக்கு போட்டோம். அன்னைக்கு மட்டும் போட்டேன். எதையும் எதிர்பார்த்து செய்யறதில்லை. எதிர்பார்க்காம பிரதிபலன் எதிர்பார்க்காம பிற உயிரினங்களுக்கு நீங்க உதவி செய்தாலே எல்லா கோள்களும் உங்களுக்கு நன்மை செய்யும். அதோட பேசிக்கே அதான். அந்த கோள்களுடைய தன்மை என்னங்க? அது எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கணும். அப்படின்னா அதோட ஒத்த அலை இருக்கணும். இப்போ நம்ம நவகிரகங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், ராசிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல இருந்து அலை வருது. ஏங்க இப்ப இங்க இருக்கிறவங்களுக்குள்ளே ஒரு அலை வருதா இல்லையா? இதை சரி பண்ணணும். முதல்ல இது சரி பண்ணா அது சரியாயிரும். இங்க சரி இவனை நிறுத்தி சொல்ல அவன் நிறுத்துவாங்கிற மாதிரி இங்க சரி பண்ணா அங்க சரியாயிரும். இங்கேயே ஒத்த அலைகள் இல்லையே. அப்ப இங்கேயே அலை சொல்லல் வேற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ரிஷி வேலை எப்படி இருக்கும்? மகரிஷி அவர் தான் சொல்லுவாங்க, நீங்க எந்த அலை வேகத்துல போறீங்களோ அதே அலை பிறர் உயிரிலையும் பதியும் சொல்லுவாங்க. பிற உயிரிலையும் பதிஞ்சு வரும். இப்போ ஒரு நாயோ மாடோ பாம்போ போகுதுன்னா நீங்க அதை பற்றிய என்ன அலைகள் அப்ப என்ன உருவாகுதோ அது அங்க போய் அதே அலையை திருப்பி நீங்க அது என்னை ஏதோ துன்புறுத்தும் நினைச்சீங்கன்னா அந்த துன்ப அலை உங்களுக்கு வரும். நீங்க அது ஒரு என்ன சொல்ற இவர் வள்ளலார் சொல்ல மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினுங்கிற மாதிரி நீங்க அது மாதிரி ஒரு பரிதாபப்பட்டு போனீங்கன்னா மனித அலை அதுக்கு வேலை செய்யும். மனிதன் கட்டக்கூடிய அந்த அன்பும் கருணையுடைய அலை அந்த உயிருக்கு வேலை செய்யும். இங்கிருந்து அங்க போற மாதிரி அங்கிருந்து இங்க போற மாதிரி. அப்ப அந்த ஒத்த அலை வேலை செய்யும் போது அப்ப எல்லா உயிர்களுக்குமே என்ன பண்ணுங்க? ஒத்த அலை இருக்கு. அப்ப இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா எல்லா கோள்களுக்குமே தீர்வு என்னங்க? எல்லாம் நன்மை செய்யணும்னா பிறருக்கு ஒத்தும் உதவியுமா பிறருக்கு ஏதாவது நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும். முதல்ல நமக்கு செஞ்சு கூடாது. என்ன பண்ணணுங்க? தனக்கோ பிறர்க்கோன்னு சொன்ன மாதிரி முதல்ல நம்மளுக்கே செஞ்சு கூடாது. அப்ப நமக்கு செஞ்சு கூடாதுன்னா முதல்ல செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். உடற்பயிற்சி செய்யணும், தவம் செய்யணும், காய்கல்பம் செய்யணும். இது எல்லாமே செஞ்சாலே நமக்கு எல்லா கோள்களும் நமக்கு உதவி செய்யும். சரி, இப்போ சில விஷயங்கள் மட்டும் எந்தெந்த கோள்கள் எல்லாம் என்னென்ன நன்மை தருதுன்னு சொல்லி நாம நிறைவு பகுதிக்கு வந்துக்குவோம். இப்போ இதுலயும் சூரியனுக்கெல்லாம் வேறு பெயர் இருக்கு இல்லையா? என்னென்ன பேர் இருக்குங்க? ஞாயிறு, கதிரவன் சொல்லுவாங்க. இதெல்லாம் தமிழ் பெயர்கள். இதெல்லாம் தமிழ் பெயர்கள். சந்திரன், திங்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? திங்கள். புதன், கணக்கன்,
புலவன் அறிவன். குரு சிவன் பொன்னன் வியாழன் சொல்லுவாங்க. சுக்கிரன் கங்கன் சுங்கன் வெள்ளி. சனி காரி முதுமகன். ராகு கருநாகன். கேது சென்னாகன். எல்லாம் பாருங்க பூரா ஆம்பளை பேரா இருக்கு பூரா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இது எல்லாத்தையும் இயக்குவது எதுங்க? சக்தி. அம்மா சொன்னாங்களா பராசக்தி. வேற வழியே இல்லை. பெண்களுடைய அவங்க சொல்றத கேட்டாதான் இது எல்லாமே இது எல்லாமே எதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுங்க? பராசக்தி சக்தி காலத்தினுடைய ஆட்சியில தான் வருது. அப்ப இதெல்லாம் தமிழ் பெயர்கள். சரி, சூரியன் ஆரஞ்சு நிறம் இல்லைங்களா? அதுல இருந்து வரக்கூடிய அலை நமக்கு எல்லாம் ஏற்கனவே பஞ்சபூதம் தெரியும். ஆனா அதோடைய ஆதிக்கம் என்ன? அதோட சூரியன் தோன்றிய காலம் எப்படின்னா 4568 பில்லியன் ஆண்டுகள். சூரியன் ஒரு கோலம் சொல்ல முடியாது, கோலமே இல்லை, அது ஒரு அலை தான். நெருப்பு கோலமாக ஒரு அலையாக இருந்து இங்கிட்டு இருக்கு. சூரியனுடைய தன்மை என்ன தெரியுங்களா? அதோட ஆதிக்கம் இருந்ததுன்னா, நல்ல விதத்தில் இருந்ததுன்னா ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை தானா கொடுக்கும். உதாரணம் மகாபாரதம். கர்ண பகவான் யாருங்க? சூரியனோட புதல்வன். மகாபாரதத்தில் இதிகாசத்தில் அப்படி ஒரு கதை இருக்கு. சூரியனோட அவருக்கு என்ன ஆச்சுங்க? ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் தானா கிடைச்சது. யார் மூலமாக? அதுலயும் பாருங்க இதே தத்துவம் தான். என்ன பண்ணாலும் என்ன தொந்தரவு பண்ணாலும் துரியோதன் பக்கம்தான் இருப்பேன். அவருக்கு நல்லதுதான் நான் செய்வேன். என்ன பண்ணாலும் ஏன்னா அவன் என்னுடைய நண்பன், எனக்கு நான் நல்லது செஞ்சிருக்கான், நான் அதனால திருப்பி அவனுக்கு கெடுதல் செய்ய மாட்டேன். இப்ப புரிஞ்சுதுங்களா? தத்துவம் என்ன சொல்லுது? இதைத்தான் நான் சொல்றேன். பிறருக்கு நல்லது செஞ்சா நம்மளுக்கு எந்த கெடுதலும் வராது. அப்ப அவருக்கு ஒரு ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரமே கிடைச்சது. ராமானுஜர் தெரியுங்களா? அவர் யாருங்க? வைணவதத்தை தோற்றுவிச்சவர். அவருக்கு செவ்வாய் கிரகம் சப்போர்ட் பண்ணுச்சு. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் நம்மளுக்கு நல்லதான் செய்யும். அப்ப நம்மளுடைய ஆட்சியில இல்ல ஒரு அதிகாரத்துல நல்ல ஒரு புகழா இருக்கணும்னா சூரியனுடைய ஆற்றல் நம்மளுக்கு வேணும். அப்ப அதுக்கு தான் சூரிய நமஸ்காரம்னு ஒரு பயிற்சியை யோகால வச்சிருக்கோம். சூரிய வழிபாடு வச்சிருக்காங்க. இன்னைக்கு சூரியனார் கோயிலே இருக்கு இல்லைங்களா? இப்போ சூரியனை தான் முதல் வழிபட்டாங்க. ஏன்னா சூரிய குடும்பத்துல தான் இதெல்லாம் வருது. இது அதுல இருந்து வந்ததுதான். பஞ்சபூதங்களுக்கு அடுத்து சூரியன், அதுக்கப்புறம் சூரியனையே என்னப்பாங்கன்னா தந்தைன்னு சொல்லுவாங்க. சூரியனை சூரிய குடும்பம் சொல்லியாச்சுல, அதுல தந்தை இருக்காங்க, தாய் இருக்காங்க, தாய் மாமன் எல்லாம் இருக்காங்க. அதுல உண்மையதான் சொல்றேன். சகோதரர்கள் கிரகம் எல்லாம் இருக்காது இல்ல, ஏன்னா அது குடும்பம் சொல்லியாச்சு இல்லையா? அப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா புகழ் செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கும். புகழ் செல்வாக்கு கிடைக்கும். எப்போ அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு செய்து எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்கிறதுன்னு சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். சரி, கல்லு போடுறாங்க இல்லையா? மாணிக்க கல்லு, வைரக்கல்லு, இதெல்லாம் என்னங்க? மாணிக்கம். அதுக்குதான் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா சில பேர் 9 கல்லையும் போட்டிருப்பான். பழைய ஒரு ஆள் இருந்தார், தாமரக்கணின்னு ஒரு ஆள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சட்டசபையில் மூங்கி யாரும் மண்டலே கொட்டிட்டார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பேரு தாமரக்கணி. அவர் ஒரு ஃபேமஸ், பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும். பெரிய மோதிரம் போட்டிருப்பார் அவர். நிறைய பேர் இனிமே எந்த ஜோசியர் சொன்னாலும் அந்த கல்லுல எல்லா கல்லுலையும் போட்டுறாங்க இன்னைக்கு. இப்போ கடைசியாக கூட ஒரு வீடியோ போயிட்டு இருந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏதோ நகைக்கடையில் கல்லுக்குள்ளே வச்சு ஏதோ வச்சுட்டாங்க, தங்கம் குறைஞ்ச போச்சுன்னு சொல்லி எப்படியெல்லாம் ஓடிட்டு இருக்குது பாருங்க. பேசாமல் கம்முன்னு எனக்கு மாணிக்கம் வேண்டாம் ஒன்று, நாமளே மாணிக்கம் தான். ஏன்னா நம்ம உடம்புல எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வைரம் இருக்கு, தங்கம் இருக்கு, உடம்புக்கு எல்லாமே இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை செஞ்சாலே வந்துடும். சரி, இதுக்கு கோதுமை. இதுக்கு சூரியனுக்கு கோதுமை, ரவா பொங்கல். ரவா பொங்கல் ஏன்னா மணி 8 ஆகி போச்சு. நீங்க சுண்டல் வேற சொல்லிட்டீங்க. இன்னைக்கு வேற எதுவும் இத்தனை நாள் உணவு வேற இல்லை, இப்ப வேற பசி நேரத்துல தான் ஞாபகப்படுத்திட்டீங்களான்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு படைப்பு கிரகம். சரிங்களா? இதுக்கு விவசாயம், ஆராய்ச்சி, இது எல்லாத்துக்கும் சப்போர்ட். யாரெல்லாம் நீங்க அதுக்கு நாம தான் ஸ்டெப் எடுக்கணும். இதுக்கு ஸ்டெப் எடுத்துட்டீங்கன்னா அது தன்னை போட்டுல உங்களுக்கு என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்னு உங்களுக்கு கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். இன்னைக்கு கூரை பிச்சுட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க அதனோட தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். கொடுத்தா கூரை பிச்சுட்டு கொடுக்கும், இல்லைன்னா கூரை பிச்சுட்டு வந்து எடுத்துட்டு போய் கொடுத்ததெல்லாம் முதல்ல கொடுத்தாண்டா பிடிக்கிட்டு போனாங்க மாதிரி. சரி, புதன். இதை நீங்க எப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இருண்ட வானம். நல்லா கவனிங்க. புதன் கிரகத்தை நம்ம பார்க்கலாம், மனதால உணரலாம். தவம் பண்றீங்கல்ல, நல்ல ஒரு இருண்ட வானத்துல போய் ஒரு பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை நினைச்சு பாருங்க. இருட்டா இருக்கும். அதுக்காக போய் இன்னைக்கே நைட்டு போய் நின்னுறாது. என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சுன்னா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இருண்ட வானத்துல தான் தெரியும்னு சொல்றாங்க. தோளோடு தொடர்பு. வாக்கு சுத்தமா இருக்குமா? புதன் கிரகம் இருந்தவனுங்க வாக்கு சுத்தமா பலமாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியாது.
எப்படிங்க? பேசி ஜெயிக்க முடியாது. புதன் கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாதுங்க. இது மொத்த சாராம்சம் சிலவெல்லாம் இருப்பாங்க, எல்லாருமே எல்லாருக்கும். ஏன்னா இது எல்லா கிரகமும் சப்போர்ட் பண்ணா இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். வெற்றி கிடைக்கும், வாழ்க்கை வளமாக இருக்கும், பலமாக இருப்பாங்க. தகவல் தொடர்பு பண்றோம் இல்லையா? இப்போ ஒரு விஷயத்த, இப்போ நாளைக்கு உடற்பயிற்சி நடத்துறோம், இந்த தகவல் தொடர்பு இருக்கு இல்லையா? இதோடைய இது இருந்தால் தான் நீங்க, புதனோட ஆதிக்கம் இருந்தால் தான் நீங்க தகவல் தொடர்பு ஈஸியா கொண்டு போய் சேர்த்த முடியும். இது வந்து தாய் மாமன். ஆமாங்க, இதுதான் தாய் மாமன். இந்த புதன் யாருங்க? இவங்க தான் தாய் மாமன். அது ஒரு குடும்பம் தானே, இது தாய் மாமன் வரும். மரகத கல்லுக்கு இது கூட தொடர்புடையது. இளமையாக இருக்கலாம், ஆனா காய்களுக்கும் செய்யும். இளமையாக இருக்கிறதுக்கு என்ன பயிற்சி இருக்குது நம்ம கிட்ட? காய்கள் செஞ்சா புதன்கிரகம் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா? புரியுதா உங்களுக்கு? எப்படியெல்லாம் மகரிஷி பயிற்சி வச்சிருக்காரு பாருங்க. நவ கிரகங்களையும் பயிற்சியோடு இணைச்சு வச்சிருக்காரு. இருந்தாலும் நீ எங்கேயாவது என்னைக்காவது செய்யாம விட்டுருன்னு சொல்லிட்டு தான் அமாவாசை பௌர்ணமி பஞ்சபூத நவகிரகம் செய்யப்பா, டெய்லி தவம் செய்ய. ஐயா சொன்ன மாதிரி 48 நாளுக்கு செய்ய. ஏன்னா உடற்பயிற்சி செய்யாம ஏமாத்திட்டு போற ஆளுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க இருக்கிறோம் நிறைய பேர். சரிங்களா? கைப்பயிற்சியோடு நிறுத்திட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. வெறும் உடல் தளத்தில் மட்டும் ரெகுலரா செய்யற ஆளுகளும் இருக்கிறாங்க. எப்படியா உனக்கு பயிற்சி தானே செய்யணும். நான் என்ன பண்றேன், உடல் தளத்தில் மட்டும் செய்யற ஆளுகளா இருக்கேன். சரி, மூணாவது சுக்கிரன். இதுதாங்க அதிகமா மக்கள் கிட்ட பயன்படுத்துற இது. என்னங்க? சுக்கிர திசை. என்னது? சுக்கிர உச்சத்தில் இருக்காண்டா உனக்கு சொல்றோமா இல்லையா? அது பாத்தீங்கன்னா அதிகாலையில சூரியன் உதயமாது பாருங்க, விடி வெள்ளின்னு சொல்றாங்களே, அப்ப நீங்க அதை பார்க்கலாமா? சுக்கிரன் எப்ப பார்க்கலாம்? அதிகாலையில விடி வெள்ளியில தான். அது சொல்றாங்களா வெள்ளியோட சேர்ந்துன்னு சொல்லலாம், அப்ப விடி வெள்ளின்னு சொல்லுவாங்க, அங்க பார்க்கலாம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண் பெண்ணுடைய இந்த காமம் இந்திரியம் சொல்றோம் இல்லையா, ஒரு குழந்தை வாய்ப்பு, சுக்கிலத்தன்மை தூண்டக்கூடியது. அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி இதோடைய அனுகிரகம் இருக்கணும். அதுக்கு தான் காய்கள் சொல்லணும் நடத்தும் போதெல்லாம் ஒரு வரி போடுவாங்க, தம்பதியரா வாங்க. எப்படிங்க? தம்பதியரா வாங்க. மனமாகிய புதுசா கல்யாணம் முடிச்சவங்க இருந்தா வாங்க, கல்யாணம் முடிக்க போறதா வாங்க, இள வயசு இருக்கிறவங்கலாம் வாங்க அப்படின்னா. ஏன்னா இந்த சமுதாயத்துல ஒரு காலத்துல வேற மாதிரி, இப்பெல்லாம் மறந்து போயிட்டாங்க. எல்லாத்தையுமே கேட்கறதே இல்லை. ஒரு பெண் எப்போ வயசுக்கு வந்தாங்க, ஒரு ஆண் என்ன ஏஜ்ல இதை பண்ணா, ஒரு பெண்ணுக்கு பருவ வயசுல எந்த பருவ வயசுல பல்லு விழுந்தது, அந்த கல்யாண சமயத்துல அவங்களுக்கு மென்சஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் நாள் குறிச்சு பண்ணி வச்சாங்க. இது எல்லாமே கிரகங்களோட அடிப்படையில் தான் வச்சாங்க. அப்பதான் குழந்தை பிறந்து. இன்னைக்கு பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் எதுக்கெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? இதுக்கு இப்போ இன்னைக்கு மகப்பேருக்கு வந்து மகப்பேறு மருத்துவமனையெல்லாம் போய் இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கலாம் வாங்கங்கிற அளவுக்கு இன்னைக்கு விளம்பரம். அதுக்கு ஆஃபர் வேற பாத்தீங்களா? ஆஃபர் டிவியில் வருது. நான் உண்மை சொல்லல, உண்மை சொல்ல ஆஃபர் வருது. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தேவை. அதுக்கு தான் இந்த சுக்கிரனோட இது இருந்தா போதும். நீங்க தவம் பண்ணுங்க, காய்கல்பம் பண்ணுங்க, சுக்கிரனோட திசை உங்களுக்கு உச்சத்துல நிற்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? காய்கல்பத்தில் என்ன பண்றான் எத்தனமா இல்லையா மேடம்? அப்போ சுக்கிரனோட திசை இருந்ததுன்னா, சுக்கிரனோட பலம் இருந்ததுன்னா இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். வைரம் தான் இதோட இதுதான். இதுக்கு மிகச்சிறந்த கோயில் வந்து இதுக்கு ஸ்ரீரங்கம். அம்மா ஏன் போய் ஸ்ரீரங்கத்துல நின்னாங்கன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸ்ரீரங்கத்துல நின்று ஜெயிச்சாங்க. அவங்க தெரியுமா? அவங்க நிறைய பார்ப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் பார்ப்பாங்க. வேற ஜாதகம்னா ஒண்ணும் இல்லைங்க, நம்மளுக்கு சாதகமா இருந்தா அது பேர் ஜாதகம். நம்மளுக்கு சாதகமாக்கிக்கிறோம். இது எல்லாத்தையும் நமக்கு சாதகமாக்கி போறோம் ஜாதகம் பார்க்காம. எப்படி? இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு. சரி, சந்திரன் ரத்தத்தோடு தொடர்புடையது. சில பேருக்கு பேர் வச்சிருப்பாங்க மனோகரன். இப்படிங்க மனோகரன் பேர் வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அது மனோகாரன் தான் மனோகரனா மாறிடுச்சு. ஏன்னா சந்திரனுக்குண்டான பேர் அது. மன உணர்ச்சிக்கு காரணமானது. சில நேரங்களில் நல்ல விதமாக உணர்ச்சி வயப்படும். ரத்தம் பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுதுங்க? ரத்தம் ப்ரெஷர் ஏறிடுது சில நேரத்தில். சில நேரங்களில் சாந்தி நிலைக்கும் போகக்கூடிய அதுதான் கபால பயிற்சி, நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சாலே போதும். இந்த ரத்தோட்ட வெப்போட்ட காற்றோட்டத்தை சரி பண்ணிடும். ரத்தத்தோட ப்ரெஷர் என்ன பண்ணி கொடுக்கும்? அப்போ சந்திரனோட இயக்கம் இருக்கு. அதனால தான் திருப்பதியில சந்திரனோட ஆதிக்கம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இப்ப கொங்கணர்களுடைய இது நம்ம ஊதியூர்ல ஒரு கோயில் இருக்கு, சந்திரகாந்த பாறைன்னு ஒரு பாறை இருக்கு. அங்க போய் பாருங்க, நிறைய பேர் படுத்திருப்பாங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு படுத்திருப்பாங்க. ஏன்னா சந்திரனுடைய ஆற்றல் அங்க பதின்னு சொல்லுவோம். அப்ப சந்திரனோட இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து எளிதில் கிரகிக்கும் சக்தி கிடைக்கும். எதையா இருந்தாலும் எளிதில் கிரகிக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். பவளம் இது கூட சேர்ந்தது. இதுக்கு நெல்லு, இதுங்க நெல்லு, தயிர் சாப்பாடு. என்ன சாப்பாடுங்க? என்னையா சுத்தி சாப்பாடு நான் படுத்த வேற வழி இல்லை. அது சொல்லுது, நான் சொல்ல கோல் சொல்லுது.
மோர் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா, அதுக்காக தயிர் சாப்பாடே சாப்பிடக்கூடாது. 7:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேசிட்டே இருக்கிற. ஆமா 8 ஆயிடுச்சு. எனக்கு இந்த பேச்சுக்கு 7:30 விழுந்துருச்சு. கரண்ட்டுக்கே பொறுக்கல. நீ சனி கிரகத்தை பத்தி சொல்லவே இல்லைல்ல, அது கோபம் வந்துருச்சு. நீ பேசிட்டே இருக்க. வாழ்க வளமுடன். சரி, வாழ்க வளமுடன். உனி 2 தான் முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். என் குரல் நல்லா கடைசி வரை கேட்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிடலாம். சரி, குரு பகவான். சரி, செவ்வாய். வாழ்க வளமுடன். கேட்கலாங்களா? பாருங்க, அங்கங்க எப்படி எவ்வளவு கிரகங்கள் ஓடி எப்படி மின்னுது பாருங்க. வந்துருச்சு பாருங்க. வாழ்க வளமுடன். செவ்வாய் வந்ததையுமே வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு வந்து பலம் ஜாஸ்தியா. எப்படிங்க? செவ்வாய் கிரகத்துக்கு பலம் ஜாஸ்தி. அது சகோதரர்கள் தன்மையா. அதுக்கு என்ன தன்மைங்க? சகோதரர்கள் தன்மை. நம்ம உடம்புல எதோடு தொடர்புடையதுங்க? மஜ்ஜையோடு தொடர்புடையது. நமக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்கு. எல்லா மஜ்ஜையும் இப்போ கை சுத்துறது, முழங்கால் சுத்துறது, காலை சுத்துறது எல்லாமே என்ன பண்றோம்? அந்த மஜ்ஜையை சரி பண்றோம். அப்ப செவ்வாய் வந்து மஜ்ஜையோடு தொடர்புடையது. மக்கள் செல்வாக்கு இருக்குமா? எப்படிங்க? மக்கள் செல்வாக்கு இருக்குமா? நெருப்பு கிரகம். தைரியமான முடிவெடுப்பாங்க. எப்படிங்க? தைரியமான முடிவெடுப்பாங்க. அந்த போலீஸ் எல்லாம் இருக்காங்களா, போலீஸ் வேலையெல்லாம் வேணா இதோட சப்போர்ட் இருக்கும். செவ்வாயுடைய இது இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு நல்லது. இது பாருங்க, இது எல்லாமே நான் சொன்னதெல்லாம் பாருங்க பாசிட்டிவ். எல்லாமே நேர்மறையான எண்ணங்களை தான் சொல்றேன். இதோட இது இருந்தா தான் வார்த்தைகள்ல தெளிவு. மன்னன் அமைச்சரவை இருக்காங்க. அமைச்சரவை பண்ண செவ்வாய் கிரகத்துடைய தொடர்புடையவங்களை தான் அந்த அமைச்சரவையிலேயே அமைச்சராகவே ஆக்குவாங்களாம் அந்த காலத்துல. இந்த காலத்துல சொல்லல, அந்த காலத்துல. ஏன்னா அப்பதான் தெளிவான முடிவு எடுப்பாங்களாம். தெளிவான அமைச்சரா போட்டா ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க. இல்லை கண்டது கட்டி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஏதோ மைக் கிடைக்குதுன்னு கண்டதெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க. இதாருங்க செவ்வாயுடைய பலம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். குரு பகவான் இவர் தாங்க மிகச்சிறந்த. அதாவது இதுக்கு சனி பெயர்ச்சிக்கு விட குரு பயிற்சி நடந்தா சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஏன்னா குருமார்கள் அனைத்து இந்த உலகத்துல படைக்கப்பட்ட கிரகமாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் குருவா இருந்தா அவங்க எல்லாம் என்னங்க, ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு கிரகம். எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம், இந்த அன்பும் கருணையும் எதையும் ஏத்துக்கக்கூடிய தன்மை. என்ன துன்பப்படுத்திக்கினாலும் குரு என்ன பண்ண மாட்டாருங்க, திருப்பி கம்முன்னு ஏத்துப்பாரு. அந்த தன்மை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. நல்லதை திறம்பட செய்தல், மனதில் முதிர்ச்சி. பணம் கூட கொடுப்பாங்க. பணம் கூட இப்ப நிறைய பேருக்கு மனவளக்கலையில் நிறைய விஷயம் தெரியவே மாட்டேங்குது. உடற்பயிற்சி மட்டும்தான் நடக்குதுங்க, யோகா மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. மனவளக்கலைக்கு நீங்க வந்து முறையான பயிற்சி எடுத்து தவம் பண்ணீங்கன்னா பணம் கிடைக்கும். வேணுங்கிற அளவுக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்துவது அளவுக்குனான பணம் கிடைக்கும். அதனாலதான் அவர் 2 கையும் வச்சிருக்காரு. அருளும் பொருளும் சிந்திச்சு செயலாற்றக்கூடிய அறிவு வந்துடும். பணம் தேடுதலை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி தேடுவது என்பதை உண்டான அந்த பொருள் செல்வாக்கும் மனவளக்கலையில் வந்த நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. மேக்சிமம் நம்ம இந்த உடற்பயிற்சி பற்றி தவத்தை பற்றியே சொல்றோம். உங்களுடைய பொருளாதார மேன்மை அடையும் மனவளக்கலையில். அதுக்கு குரு பகவானுடைய குரு பார்த்தால் கோடி புண்ணியம் கோடி நன்மைன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இப்பதான் மெயின் மேட்டர். சனி ரொம்ப அற்புதமான ஃப்ரெண்டுங்க. எப்படிங்க? அற்புதமான மனுஷன். அவர் மாதிரி எளிமை யாருக்கு முடியாது. அவர் மாதிரி என்னதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒரு பழைய சாப்பாடும் ஒரு வெங்காயம் சாப்பிடுவாராம். யாருங்க? சனியோட கிரகம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்களா, ஒரு சிம்பிளா தான் இருப்பாங்க. ரொம்ப தன்னை பண்ணி இது பண்ணிக்க மாட்டாங்க. சில பார்த்துருக்கீங்களா, சில பேர் கோடீஸ்வரன் பாருங்க ஒண்ணுமே ஏங்க. இப்ப சாந்தி கேர்ஸ்ல அவர் இறந்த பிறகுதான் அவரை பத்தியே நிறைய பேருக்கு தெரிஞ்சு. அவர் போய் போட்டோ எடுத்தாங்க, மாட்டேன் வேண்டாம் என்னைய காட்டாதீங்கன்ட்டார். இதை விட நான் எதுவும் உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். எளிமை, என்ன வசதி வாய்ப்பா இருந்தாலும் அந்த எளிமை தன்மை வரும். எப்பங்க? இந்த சனி கிரகத்தோடைய உங்களுடைய தவம் அவர் மேல ஒரு இருந்ததுன்னா, நல்ல விதமான அபிப்பிராயத்தில் இருந்ததுன்னா உங்களை எளிமைப்படுத்துக்கிறவர். சிம்பிளா வச்சுக்குவாரு. வேலையை வந்து கவனமா செய்யக்கூடிய. நீங்க நம்ம எல்லாருமே வேலைக்கு தான் போறோம். பிசினஸ் மேனா இருந்தாலும் அந்த பிசினஸ் மேனும் அந்த வேலையை தெளிவாக துல்லியமாக செய்யக்கூடிய அளவுக்கு சனி கிரகத்துடைய சப்போர்ட் இருந்தா நீங்க எந்த வேலையும் தெளிவா செய்ய முடியுங்கிறாங்க. அதுக்கு இந்த ஈய பாத்திரம் இருக்குல்லங்க, அது பாருங்க, அது எளிமைங்கிறதுக்காகவே சனி கிரகத்துக்கு இன்னொரு உலோகத்துல சொல்லும்போது ஈயத்தை தான் சொல்லுவாங்க. ஆனா அது யாருமே மதிக்கிறது இல்லை. சனி கிரகத்தை மாதிரியே அந்த ஒரு காலத்துல ஈயம் பூசிட்டு எல்லாம் இருந்தாங்க. ஈய பாத்திரம் அது எவ்வளவு ஒரு விஷயம். சார், ராகு கேது. எப்படிங்க? ராகு கேது
அதாவது இறை உணர்வு பெறணும். நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்னங்க? இறை உணர்வு பெறுதல். இந்த ரெண்டு பேர்த்தோட சப்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ராகு கேது இருந்தால் தான் இந்த இறை உணர்வை நீங்கள் சப்போர்ட் பண்ண இந்த அடைய முடியும். மாற்றம் ஏற்றம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், ஏற்றம் வரணும். ராகு பகவானுடைய இந்த ராகு கிரகத்தோடைய தன்மை உங்களுக்கு எப்படி இருக்கணும்? சப்போர்ட்டிங்காக இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில மாற்றமும் ஏற்றமும் இருக்கும். நல்லா ஃபேமஸ் ஆகலாம், நாமளும் ஃபேமஸ் ஆகலாம். ஒரு விளம்பரம் ஃபேமஸ் ஆகணும்னா சில விளம்பரங்களை பார்த்தாலே நம்மளுக்கு திருப்பி எங்கிருந்தாலும் திரும்பிடுவோம். அந்த ஃபேமஸ் ஆகணும்னா இந்த ராகுடைய ஆதிக்கம் இருக்கும், அதோடைய சப்போர்ட் இருந்தால் தான் விளம்பரம் ஃபேமஸ் ஆகணும். அப்பேற்பட்ட ஒரு நாமளும் ஃபேமஸ் ஆகிடலாம். அப்போ அந்த ராகுவுடைய சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, அதுக்கு அடுத்து இதுக்கு உளுந்து, இதுக்கு என்னங்க? உளுந்து. அதனால தான் உளுந்தங்களி. இப்போ கூட திருவாதிரை களியெல்லாம் கலகிருப்பீங்க நீங்கள் எல்லாம். உளுந்து சேர்த்துக்கிட்டா நல்லது. இப்போ பாருங்க, எல்லாமே நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் உணவுலையும் பயன்படுத்திக்கிறோம், அதுலேயும் நம்முடைய கிரகங்கள்லேருந்து கிரகிச்சுக்கிறோம். சரி, கேது பகவான் இது ஞானக்கோள். அப்படிங்க, இது ஒரு ஞானக்கோள். உள்ளுணர்வா சொல்லுமா, வருவதை முன்கூட்டியே சொல்லுமா. வள்ளலார் இருக்காரு இல்லைங்களா, அவர் அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாரு, நீ படிச்சுட்டு இருக்கிறது சொல்றதெல்லாம் எனக்கு ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு அவருக்கு தோண்டியிருக்கு. நம்மளுக்கும் உள்ளுணர்வு சொல். மதியம் 11:30 மணிக்கு மோகனுக்கு ஃபோன் பண்ணேன். அந்த ஃப்ளக்ஸ் மாடலை பற்றி பேசிட்டு இருந்தேன். ஐயா மழை வருதுங்க ஐயா, எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க ஐயா, நானும் ஏதோ காரை வச்சாவது கூட்டிகிட்டு வந்து இதுக்கு அடிக்கிறதுக்கு பார்த்தேன்னு சொன்னேன். மோகன் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு, மழை நிற்கும். எப்படி 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு, மழை நிற்கும். அதுக்கு அப்போ அந்த சமயத்தை போய் அவர் கூட்டிகிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் மழை பெஞ்சா ஒன்றும் பிரச்சனை, அவர் எப்படியாவது உள்ளே கூட்டிகிட்டு வந்து என்ன போதும் அப்படின்னு. கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் மழை நின்றுச்சு. நான் சொல்ல ஏதோ உள்ளுணர்வு. மோகன் ஃபோன் பண்ணேன், ஐயா சொன்ன மாதிரியே நீ ஞானங்கயானார், நீ சொன்ன மாதிரியே மழை. அந்த கேப்பில் வந்துட்டாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மழை என்ன பண்ணிடுச்சு? மழை பிடிச்சிச்சு. இது மாதிரி உள்ளுணர்வு உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் முன்கூட்டியே தரும். இதெல்லாம் நம்மளுடைய கேது பகவானுடைய ஆதிக்கம் நம்மளுக்கு இருந்ததுன்னா இது நமக்கு நன்மையே செய்யக்கூடியது. இதுக்கு கொள்ளு, நம்மளால குதிரைக்கு தான் கொள்ளு வைப்பான். இதுங்க குதிரைக்கு தான் கொள்ளு வைப்பான். சனிக்கு என்னங்க? எள்ளு. சனிக்கு எள்ளு. சனி பெயர் சனிக்கு மட்டும்தான் எள்ளு உருண்டை சாப்பிட்றோம், அன்னைக்கு மட்டும்தான் எள்ளு கொடுக்குறோம் இல்லையா? சேர்த்துக்கணும். இதெல்லாம் உடம்புல சேர்த்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதை தன்மை அதை இது வெளிப்படுத்த ஆரம்பிச்சு. இப்போ கொள்ளு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கொளுத்தவனுக்கு கொள்ளக்கூடு, இளைச்சவனுக்கு எல்லக்கூடு, இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம். இதுவும் அதை சாப்பிட்டாலும் அதனுடைய ஆதிக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, வாழ்க்கை வளமுடன் நிறைவுக்கு வந்துக்குவோம். இது எல்லாமே எல்லா கோள்களும் நம்மளோடு தொடர்புடையது. அதுக்கு நாம் முழுமையாக என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி செஞ்சாலே எல்லா கோள்களும் அதனோடு தொடர்புடைய உறுப்பை நாம நல்லா வச்சிருக்கிறதுனால அது என்ன பண்ணுன்னா நம்மளை நல்லா வச்சு முடிஞ்ச படலுக்கு என்ன பண்ணலாம்? பிறருக்கு உதவி செய்யலாம். யாவருக்குமாம் இறைக்கூறு பச்சிலை, யாவருக்குமாம் இறைக்கூறு பசுக்கூறு வாயுரை, யாவருக்குமாம் ஒரு பிடி கை உணவு, யாவருக்குமாம் ஒரு இன்சொல் தானே. அங்கேயும் ஜீவகாரண்யத்தை தான் சொல்றாரு திருமூலர். உன்னால எதுவுமே முடியலன்னு என்ன சொல்றாங்க? வாழ்க வளர்க்க சொல்லலாமா? அப்ப பிறருக்கு துன்பம் கொடுக்காம இருந்தாலே எல்லா கோள்களும் பஞ்சபூதங்களாகட்டும் நவகோள்களாகட்டும் நம்மளோடு இணைந்து இருக்கக்கூடிய அனைவருமே என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு நன்மையே செய்வார்களா? நமக்கு நல்லா புரிஞ்சுங்க. இந்த பஞ்சபூத நவகிரகத்துல மறைமுகமா மகரிஷி ஒன்று சொல்லிட்டு போயிருக்கார். ஒவ்வொரு கோளும் சொல்லும் போதெல்லாம் இறுதியில் ஒன்று சொல்வார், நமக்கு நன்மையே செய்யுமாக நன்மை. நீங்க அதுக்கு மட்டும் சொல்லணுங்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே சொல்லலாம். வேல்முருகன் ஐயா எனக்கு நன்மையே செய்வார் சொல்லுங்க. மதன் ஐயா எனக்கு இன்னைக்கு மதன் ஐயா அவர் எனக்கு நன்மையே செய்வார் சொல்லணும். அவர் இது அதுக்கெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போகல. இது மாதிரி தினமும் நாம் ஒவ்வொரு யாரெல்லாம் நினைக்கிறோம், யாரெல்லாம் சந்திக்கிறோம், யாரெல்லாம் இருக்கிறோம், அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? இவர்கள் அனைவரும் நமக்கு நன்மையை செய்வார்களா? நானும் நன்மையை செய்யணும், அதை வரி மட்டும் பிடிச்சக்கூடாது. நானும் பிறருக்கு நன்மையை செய்வேன்னு சொன்னா எல்லா கோள்களும் நமக்கு சப்போர்ட். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாளாக அமையும். இந்த வளமுறிஜான்னு சொல்லிட்டே இருப்பார் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக அமையும் என்று வாழ்த்துக்கள் கூறி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி, ஏதோ நெகட்டிவான சில விஷயங்கள் எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. நாம் அதை இந்த வருஷத்தை மாற்றி காட்டுவோம். அது மனவளக்கலையாளர் மட்டும்தான் முடியும். நாளைக்கு உலக நலவேலி மூலமாக உலகத்தை வாழ்த்துவதன் மூலமாக அனைவரும் உலகம் அமைதியரை வாழ்த்துவோம்.